அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த காலையில் உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கின்றேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. நான் கொடுக்கிற சமாதானத்தை உலகம் கொடுக்கவும் முடியாது, உலகம் எடுக்கவும் முடியாது. இயேசுவின் சமாதானம் உலகம் கொடுக்க முடியாத சமாதானம், உலகம் எடுக்க முடியாத சமாதானம். பணம், பதவி, பட்டம், சொத்து, சுகம் எதுவும் தராது. ஒரு பெரிய சமாதானத்தை ஆண்டவர் உள்ளத்தில் தருகின்றார். பெரிய மன சாந்தியை ஆண்டவர் உள்ளத்தில் தருகின்றார். ஆண்டவர் சமாதானத்தை வைத்து போயிருக்கின்றார். இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய பிரசன்னம் எப்போது நம்மோடு இருக்க வேண்டும். தேவ சமூகம் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சமாதானத்தை பெற முடியும். யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சீசர்கள் யூதருக்கு பயந்து கதவு பூட்டி உட்கார்ந்து இருக்கின்றார்கள். இயேசு சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழும்பினார். சீசர்களுக்கு அது புரியவில்லை. இயேசு மரித்து போனார் என்று ஒரு வீட்டை பூட்டி அறைக்குள் இருக்கிறார்கள். அந்த பூட்டி அறைக்குள் இயேசு நடுவே நின்று உங்கள் சமாதானம் என்று சொன்னார். என்ன சந்தோஷம் பார்த்தீர்களா? தேவனுடைய பிரசன்னம் ஒரு மனிதன் மேல் இருக்கும் பொழுதுதான் சமாதானமாக இருக்க முடியும். தேவ பிரசன்னத்தை ஒரு நாளும் அனுபவிக்க வேண்டும். வேதத்தை வாசிக்கும் பொழுது, தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லும் பொழுது அந்த பிரசன்னத்தை உணர முடியும். தேவ பிரசன்னம் ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை கொடுக்கிறதாக இருக்கின்றது. என்ன அற்புதம்! தேவனுடைய வார்த்தையின் மூலமாக சமாதானத்தை ஒரு மனிதன் பெற முடியும். 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனம். உடைய வேதத்தை நேசிக்கிறவளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஒரு நாள் வேதத்தை நேசிக்க வேண்டும், அதை படிக்க வேண்டும், அதன்படி வாழ வேண்டும். ஒரு மிகுந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். 3வது, பரிசுத்த ஆவியினாலே ஒரு மனிதன் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவ ஆவியானவர் அவனை நிரப்ப வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக சமாதானத்தை பெற முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அந்த சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கின்றார். சமாதான பிரபு அவர். ஆண்டவர் சமாதானத்தின் கர்த்தர் அவர். சமாதானத்தின் தேவன் அவர். உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். குடும்பத்தில் சமாதானமே இல்லையா தம்பி? சந்தோஷமே இல்லையா? மகிழ்ச்சியே இல்லையா? கண்ணீரோடு வாழ்கின்றீர்களா? எதனாலே சமாதானம் இல்லாமல் போய்விட்டு? அந்த சமாதான பிரபு ஒரு பிரசன்னத்தை அனுப்பட்டும். அதை வாஞ்சியுங்கள். தேவனுடைய வசனத்தை நேசியுங்கள். தேவ ஆவிலே நிரப்பப்படுங்கள். ஒரு சமாதானத்தை தருவார், ஒரு சந்தோஷத்தை தருவார், ஒரு மகிழ்ச்சியை தருவார். சொந்த பெற வேண்டாம், கட்டாயம் உங்களுக்கு தருவார். வேலை இல்லாமல் சமாதானத்தை இழந்து விட்டாயோ? மனைவி பிரிந்து போனதை எண்ணி சமாதானத்தை இழந்து விட்டாயோ? திருமணமாகி பல வருஷங்கள் ஆகி குழந்தையே இல்லை என்று சமாதானத்தை இழந்து விட்டீர்களோ? ஒரு அற்புதம் நடக்கும். உங்களோடு அவர் அதுதான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்வதற்காகத்தான் இந்த காலையில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மனம் சோர்ந்து போக வேண்டாம், சமாதானத்தை தருவார். நம்ம கொடுக்க முடியாத சமாதானத்தை அவர் தருவார். ஒரு ஜெபம் பண்ணட்டும் உங்களுக்கு. அன்பின் ஆண்டவரே, உலகம் கொடுக்கவும் எடுக்க முடியாத சமாதானத்தை உங்களுடைய பிரசன்னத்தினால் கொடுங்க ராஜா. இந்த வேத வசனத்தை வாசிப்பதினால் கொடுங்க. உங்க தூய ஆவியானவர் மூலமாய் கொடுங்க ஆண்டவரே. சாமி, எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தை கொடுங்கப்பா. ஐயா, மறந்து விடாமல் கொடுங்க. உங்களை ஆசீர்வதிங்க. சமாதான பிரபுவே, சமாதானத்தை உண்டு முன்ன மாக்கினை உண்மையில் வந்தது. ஏசாயா 53:5 சொல்லுகிறது. இந்த ஆக்கினை அடைந்தீரே, சமாதானத்தை கொடுத்து விடுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கொண்டு வருவோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. ஆமென்.